பண்றீங்களா நாங்க அநியாயம் பண்றோமா? மக்கள் சொல்லட்டும். சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். என் பேரு வள்ளி. எங்க அக்கம் பக்கம் நல்ல உள்ள இருக்கிற பெண்கள் எனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அத ஃபீஸ் கட்ட வசதி இல்லாத மாணவர்களுக்கும் அத்தியாவசிய வைத்திய செலவு இருக்கிற பெண்களுக்கும் கடனா கொடுத்தேன். இந்த கடன் வசதி இங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கு. இத நடத்துறதுக்காக ஒரு சின்ன தொகையை வட்டியா வாங்குறோம். அது தப்புன்னோ எங்களுக்கு நாங்களே உதவி செஞ்சுக்க கூடாதுன்னோ இந்த அதிகாரிங்க வந்து சொல்றாங்க. இத நடத்துறதுக்கு நான் லைசென்ஸ் வாங்கணுமா? அந்த அதிகாரி யாருன்னு கொஞ்சம் காட்டுறேன். இவங்க நடவடிக்கையில எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. யாரோ தூண்டி விட்டு இவங்க வந்து எங்க கம்பெனியை நடத்த விடாம பண்றாங்க. மார்க்கெட்ல கந்து வட்டிக்கு கொடுக்கறாங்க, மீட்டர் வட்டிக்கு கொடுக்கறாங்க. இவங்க அங்க வந்து தடுக்க வேண்டியதுதானே? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. நான் உங்க எல்லாரையும் பாரதியோட வாரிசாதே நான் பாக்குறேன். எந்த காலத்திலயும் 1 ரூபாய்க்கு இட்லி விக்கிற பாட்டி இருக்கிற இந்த உலகத்துல நான் இப்படி ஒரு கடன் உதவி செய்யக்கூடாதா? மக்களே, நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. சூப்பர் வள்ளி, சும்மா நச்சுன்னு பேசிட்ட. இல்லக்கா, இத நெட்ல தட்டி விட்டதுக்கு அப்புறம் பாருங்க இவங்களுக்கு என்னெல்லாம் பதில் வருதுன்னு. இவங்க வீட்ல இருக்கிறவங்களே இவங்களுக்கு புத்தி சொல்வாங்க. சரிக்கா, இத அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஏமா, அதெல்லாம் வேணாமா. எதிரையும் போடாதீங்க, எதிரையும் ஏத்தாதீங்க. ஏ, எனக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தாதாமா. முதல்ல அதை டெலீட் பண்ணுங்கம்மா. என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லுங்க. அப்லோட் பண்ணவா வேணாமா? வேண்டாமா. சாவி குடியா. இந்தாங்க சார். இந்தாமா உங்க கம்பெனி சாவி. சூப்பர் வள்ளி. செமையா பண்ணிட்ட. அம்மா, உங்களுக்கு 1 வாரம் டைம். அதுக்குள்ள லைசன்ஸ் எடுத்துருங்க. ஓகே சார், எடுத்துடுறேன். வாங்க சார், போலாம். வாங்க. எப்படி ஆபீசர்ஸை கூட்டிட்டு வந்து தொலைக்காச்ச? முன்னெல்லாம் நமக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா நம்ம என்னதையும் கத்துனாலும் கதறினாலும் அது யாருக்கும் தெரியாது. இப்ப அப்படியா? எல்லார் கையிலயும் ஒரு கேமரா இருக்கு. அத ஆன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் என் நிலைமைய பாருங்கன்னு நமக்கு வந்த பிரச்சனைய சொன்னோம்னா அது எல்லார் பார்வைக்கும் போகும். ஆமா வள்ளி, முன்னெல்லாம் யாருக்கும் பயப்படாதவங்க கூட சிசிடிவி கேமராவுக்கும் மொபைல் கேமராவுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, கையில ஆயுதம் இருக்கும்போது எதுக்கு தேடணும்? சொல்ல வேண்டியதை சொல்லி ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ண வேண்டியதே. நீங்க உண்மையான தமிழனா இருந்தா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டா அது இன்னும் பத்திக்கும். நாடு முழுவதும் பத்திக்கும். அதுக்கு பயந்துகிட்டதே அந்த ஆபீசரே ஓடி போனாங்க. சீரியஸாவா? அதான் நானும் பார்த்தேன். என்னடா நானும் இவ்வளோ தூரம் பேசி பார்க்குறேனே, ஒத்துக்கவே இல்லையா? இப்போ எப்படி சடனாக ஒத்துக்கிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். பேசுறதெல்லாம் முக்கியம் இல்லை மாப்ள, எங்க பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோன்றது தான் முக்கியம். இல்லவளே? ஆமாண்ணே.